இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14 நான் வாசிக்கிறேன். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்களுடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த வேத வசனத்தை வாசிக்கும்போது இத்தனை பேர் சீஷர்கள், அவர்களோடு கூட பெண்களும் இணைந்து 120 பேர் ஒரு மேல் வீட்டறையில் என்ன செய்கிறாங்க, காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இந்த எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தான் அந்த எருசலேம்லே இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்து அவங்க ஜெபித்து கொண்டிருந்தாங்க. பாருங்கள், அந்த இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவங்க ஜெபித்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் திடீர்னு சொல்லி ஒரு நாள் பெந்தேகோஸ்தே அப்படிங்கிற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள். அன்றைக்கி கூடியிருந்த எல்லார் மேலும் அக்னிமயமான நாவுகள் இறங்குது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தந்தருளின கிருபையின்படி வெவ்வேறு பாசைகளை பேசுகிறாங்க. அந்த இடத்துல தங்கியிருந்த யூதர்கள், அங்கே இருந்த யூதர்கள், எருசலேமில் அந்த நாட்களில் வாசம் பண்ணவங்க எல்லாரும் பார்த்து, இவங்க கலிலேயர் அல்லவா, இவங்க எல்லாரும் நம்ம ஜென்ம பாசையில் பேசுகிறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியமாக அதை பார்க்குறாங்க. அவங்க பேசுனது தேவனுடைய மகத்துவங்களை என்ன செஞ்சாங்க, பேசுனாங்க. நீங்கள் 11ஆம் வசனம் பாருங்கள். இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இப்படி இவங்க எல்லாரும் பேசி கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மதுபானத்தினால என்ன செய்கிறாங்க, நிறைந்திருக்கிறார்கள்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. அப்போ அன்னைக்கு அந்த 120 பேர் மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவங்க வெவ்வேறு பாசைகளில் பேசி ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி துதித்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் பேருக்கு என்ன செஞ்சுருக்கு, புரிஞ்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யலை, அது புரியலை. அவங்க தான் மதுபானத்தினால நிறைந்திருக்கிறாங்கன்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இந்த நாட்கள்லையும் இப்படி தான் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, பேசுகிறத நம்ம என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்போ பேதுரு தான் எழும்பி நின்று, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொன்னார்னா, யோவேலில் கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது அந்த நாட்களில் அது காத்திருந்து ஜெபித்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார், ஊற்றப்பட்டார். ஒவ்வொருவரையும் நிரப்புனான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கடைசி நாட்களில் நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்வார், நிரப்புவார். இந்த அபிஷேகத்தை இன்னும் பெறலைன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும்போது ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்வார், நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அதற்கு பிறகு அவங்களுடைய அந்த சீஷர்களுடைய ஊழியத்தில் ரொம்ப வித்தியாசங்கள் இருந்துச்சு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அவங்கள கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் என்ன செஞ்சார், அற்புதங்களெல்லாம் செய்ததை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். நம்மளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு நம்ம வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, நம்முடைய ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் பயன்படுத்துறது எல்லாமே எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் ஊழியத்தின் பாதையில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த நாட்களில் இந்த அபிஷேகத்தை நம்ம பெறலை அப்படின்னா கேட்டு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்கிறவங்களா நம்ம காணப்படணும். அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளினும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்த அந்த சீஷர்களை ஆண்டவரே நீ நிரப்பினீர். ஆண்டவரே அப்பா, அந்த மேல் வீட்டறையின் அந்த அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை பெற்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.